பிள்ளைகள் இருக்க ஒருக்கா சொல்லுங்க விளங்குதான்னு சொல்லி. நான் கதைக்கிறது விளங்குதான்னு ஒருக்கா சொல்லுங்க. யாரும் ஆன்லைன்ல இருந்தா ரிப்ளை பண்ணுங்க. கதைக்கிறது விளங்குதா? கதைக்கிறது விளங்குதாடா? யாராச்சும் சொல்லுங்க. 7 பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல. யாராச்சும் சொல்லுங்க கதைக்கிறது விளங்குதா? ஓகே. சரி. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒளி முறிவா? இப்ப இந்த ஒளி முறிவு இப்ப நீங்க பார்க்கீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஒளி முறிவுண்டு வர ஓகே. வெயிட். ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து அ ஒரு ஒரு நிற ஒளிய வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க, அனுப்ப போறாங்க. இப்ப இதுதான் அந்த டோர்ச். சரியா? அப்ப நான் என்ன செய்றேன்னு சொல்லிச்சுன்னா, இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். அப்ப இந்த ஒளி முறிவு ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு இந்த ஒளிக்கதிர் பயணம் செய்கிற நேரம், அந்த ஊடகத்தில என்ன செய்யுது? வேகம் மாறுபடுறதால, அந்த ஒளியின்ற பாதையில விலகல் ஏற்படுது. அதுதான் நம்ம ஒளி முறிவுன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப வேகம் மாறுறதால இந்த ஒளி முறிவு ஏற்படுதுன்னு தெரியும். இப்ப இங்க நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்ப இது வந்து டோர்ச். சரிதானே? இதால வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு நிற ஒளிக்கற்றையை நான் அனுப்பப் போறேன். அப்ப இந்த ஒளிக்கற்றை என்று சொல்றது எத்தன? பல லட்சம் ஒளி கதிர்கள கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப ஒளிக்கற்றையை நான் அனுப்பப் போறேன். இப்ப இது வந்து நான் என்னதுன்னா இப்ப நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஆப்டிக்ஸ் என்று வரக்குள்ள, ஒளியியல் என்று வரக்குள்ள, பௌதிக ஒளியியல், கேத்திரகணித ஒளியியல், சொட்டு ஒளியியல் அந்த மாரி 3 இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து என்ன ஒளியியல் பார்க்க போறோம்னு சொன்னா, கேத்திரகணித ஒளியியல். அப்ப இந்த கேத்திரகணித ஒளியியல்ன்னு சொன்னா ரே ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரே ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா என்ன? அந்த ஒளிக்கதிர ஒரு நேர்கோட்டால அதாவது ஒளிக்கதிர்கள் ஒளி வந்து நேர்கோட்டுல பயணம் செய்யும். அப்ப அங்க கோணல் நடக்கும். இருந்தாலும் என்ன? அந்த கோணல்கள் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா பெருசா தெரியாது. ஏனென்றா, அந்த அவருடைய அலைநீளம் என்ன மிச்சம் சின்னதா இருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இது வந்து ரே என்று இருக்கு இங்க. ரே என்று சொல்லிச்சுன்னா, இந்த ஒளிக்கற்றை ஒரு நேர்கோட்டின் வழியே ஒளி செல்லுது என்று எடுத்து செய்கிறது. அடுத்தது வேவ் என்று இருக்கு. இந்த வேவ் என்று சொல்லி சொன்னால், இந்த ஒளி வந்து அலை வடிவத்தில போற நேரம் என்ன மாரி தென்படும் என்ற சிமுலேஷன் தான் அது. அப்ப நான் இப்ப ஃபர்ஸ்ட்டா என்ன செய்ய போறேன்டா, ரேய வச்சுக்கொண்டு, அதாவது ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கொண்டு தான் நான் இப்ப பார்க்க போறோம். அப்படித்தான் நம்ம படிக்கும். ஓகே. இப்ப இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். சரியா? விளங்குதா? இது மேல இருக்கிறது ஒரு ஊடகம், கீழ இருக்கிறது ஊடகம். ஆனா, நான் எடுத்துக்கிறேன் எப்படி என்று சொன்னா, இந்த மேல இருக்கிற ஊடகமும் வழி என்று எடுத்திருக்கேன். ஏர் என்று எடுத்திருக்கேன். கீழ இருக்கிற ஊடகத்தையும் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஏர் என்று தான் எடுக்கப் போறேன். அப்ப மேல இருக்கிற ஊடகமும், கீழ இருக்கிற ஊடகம் ஒரே ஊடகமாக இருந்தால், என்ன நடக்காதுன்னு சொன்னா, ஒளி வந்து என்ன செய்யாது, இங்க முறிவடையாது. தன்ட பாதையில விலகல காட்டாது. அப்ப பார்ப்போம்னா, பாதையில விலகல காட்டுதான்னு இல்ல. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது 2மே ஒரே ஊடகமா இருக்கிற நேரம், 2மே வழியாக இருக்கிற நேரம், இங்க இவர் என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னால், ஆ பாதையில அவர் விலகல காட்டல, முறிவு ஒன்று நடக்கல. சரி. அடுத்தது இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா, 1 வந்து பாகமானி. பாகை. எத்தன பாகையூடாக முறிவடைகின்றது? எத்தன பாகை அவருடைய பழுகோணம், முறிகோணம் எவ்வளவு என்று நம்ம கணிக்கிறதுக்காக வேண்டி இருக்கு. அப்ப இதையும் கொஞ்சம் காட்டி விடுறேன். அப்ப இது 0. இது வந்து நான் என்ன செய்றேன் 0 நடுவுல இருக்குது. ஓகே. இப்ப 0த்துல இருந்து என்ன செய்யுது? இது வந்து செவ்வனா படுது.
சரியா? இது வந்து செவ்வனாப்படுகின்றது. இப்ப இது வந்து செவ்வனாப்படுற நேரம் இப்ப 2 முறை ஊடகமண்டபடியா ஒரு முறையுமே நடக்கல. ஓகே. அப்ப இங்க நான் என்ன செய்றேன், ஒரு 30 பாயினூடாக திருப்புறேன். அதுக்கப்புறம் 60 பாயினூடாக திருப்புறேன். அதுக்கு பிறகு 90 பாயினூடாக என்ன செய்கிறேன், திருப்புறேன். அப்ப 90 பாகை நான் என்ன செய்யணும்னா, நீங்க சற்றியா இங்க கொண்டு வரணுமே. அப்ப 90 பாகை ஓகே. இந்த மாரி தான் பாகமானி இருக்கணும், பாகமானி. அப்ப என்ன செய்கிறேன், 30, 60, 90 நான் என்ன செய்யலாம், இங்க இவர வச்சுக்கொள்ளலாம். சரியா? இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்ல. அதனால நான் என்ன செய்றேன், இந்த இதுக்குள்ள வந்து போடுறேன். அடுத்து இன்னொன்று தந்திருக்காங்க, இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டின்னு சொல்றது செறிவு. அப்ப செறிவை கணிக்கிறதுக்கு. அதாவது இந்த ஒளிக்கற்றைகளின் செறிவு எவ்வளவு? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இங்க கொண்டு வச்சேன்னு சொன்னா, இது 100% செறிவுடைய கதிர்களா என்ன செய்து வருது. அதாவது ஒளிக்கற்றை வருது. இது நம்ம என்ன செய்றோம், 100% சரிவு. வாரம் மொத்தமும் அவ்வளவும் என்ன செய்யுது, அந்த கண்ணாடியில பாட்டுது. அவர் வந்து என்ன செய்றாருன்னா, இன்னும் இவ்வளவு வந்து சென்ஸ் பண்றார். 100% இருக்கு. சரியா? இப்ப முறிஞ்சு போறது 100 தான் இருக்க போகுது. அப்ப 2 முறை ஊடகம் ஒன்று எடுத்தபடியா அப்படி நடக்குது. சரியா? அப்ப இது வந்து இன்டென்சிட்டிய காண்றதுக்கான ஒரு கருவி. சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இங்க ஊடகத்த மாத்தப் போறோம். இப்ப இது வந்து வளி ஊடகம். வளி அல்லது வெற்றிடம். அதாவது வளி அல்லது வெற்றிடத்துல வேகம் என்னன்னு சொன்னீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 318 மீட்டர் செகண்ட் -1. சரிதானே? ஒளியின் வேகம். அப்ப இந்த ஒளியின் வேகம் இங்கேயும் இங்கேயும் சமனா இருக்கிறபடியா தான் இங்க முறிவு ஒன்று நடக்கல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இங்க இங்க இருக்கிற ஊடகத்த, கீழ் ஊடகத்த நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சமா முறிவு சுட்டி நீருக்கு கொண்டு வரேன். அப்ப நீர் என்று சொல்லக்குள்ள அந்த நீரின் முறிவு சுட்டின்றது நம்மளுக்கு தெரியும். 4 4 என்றால் 1.33. அப்ப இது மேல இருக்கிறது ஐதான ஊடகமாகுது, கீழே இருக்கிறது அடர்ந்த ஊடகமா மாறிட்டு. சரிதானே? அப்ப இது வளி, இது வந்து அ நீர். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, முறிவு நடக்கும். அப்ப முறிவு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க என்றால், உங்களுக்கு தெரியும். அடர்ந்த ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போனால் செவ்வனை நோக்கி முறியும். அப்ப இது வந்து படுகதிர். இப்ப என்ன நடக்குது? இது வந்து முறிகதிர். இது வந்து பகுதித்தெறிப்படைகிற கதிர். அப்ப நம்ம படிச்சிருக்கோம். எப்படின்னு சொன்னா, ஒரு கதிர் என்ன சொல்றோம், ஒரு ஒளிக்கற்றை ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்ற நேரம், பெரும்பான்மையான கதிர்கள் முறிவடையும். சரிதானே? பெரும்பான்மையான கதிர்கள் முறிவடையும். அதுல கொஞ்சமான கதிர்கள் பகுதித்தெறிப்படையும். இன்னும் சில கதிர்கள் என்ன செய்யப்படலாம்னு சொன்னா, இந்த மேற்பரப்புல உறிஞ்சப்படலாம். சரிதானே? உறிஞ்சப்படலாம். அப்ப இந்த 3 வகையா இந்த கதிர்கள் என்ன செய்ய போகுது? கதிர்களுக்கு 3 விதிகள் முடிவுகள் வரும். ஒன்று வந்து முறிஞ்சு போகும். பெரும்பான்மையான கதிர்கள் முறிஞ்சு போகும். அதுல கொஞ்சம் கதிர்கள் பகுதி தறிப்படையும். இன்னும் கொஞ்சம் கதிர்கள் என்ன செய்யலாம் என்றால் உறிஞ்சப்படலாம். அப்ப இதே போலதான் இங்க ஒரு கதிர் வருது. இது வந்து படுகதிர் என்று சொல்லுவோம். இந்த படுகதிர் பட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ஊடகத்துல முறிவடையுது. அதாவது இந்த ஊடக மேற்பரப்பை வரையறுக்கிற அந்த மேற்பரப்புல முறிவடையுது. ஏன் முறிவடையுது என்றால், இந்த வளியில இந்த ஒளியின் வேகம் வந்து கூட, இங்க வளியில ஒளியின் வேகம் குறைய. அப்ப அதனால என்ன செய்யுது? இப்ப குறையன்றதான் இல்ல. வேற வேற வேகங்கள் இருக்கிறதால முறிவடையுது. இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பாகமானியை நான் இங்க கொண்டு அளக்கிறேன்னு வைங்களேன், அளந்துறேன்னு சொல்லி சொன்னால், இங்க இந்த படுகோணத்தை நான் என்ன செய்கிறேன்? ஒரு 30 பாகையூடாக கொண்டு போறேன். அப்ப 30 பாகையா படுகோணம் இருக்கிற நேரம், இந்த முறிகோணம் என்றது 30 பாகையை விட குறைவா தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னா, இந்த வளியில படுகோணத்தின் அளவு இருக்குதானே, அது வந்து இந்த முறிகோணத்தின் அளவை காட்டிலும் பெருசா இருக்கு. அப்ப இந்த சைன் ஐ, அதாவது ஐ வந்து கூடவா இருக்கிறதால சைன் ஐ கூடவா இருக்கும். இந்த சைன் ஆர் வந்து ஆர் குறையறதால சைன் ஆர் குறைவா இருக்கும். இப்ப இங்க மேல இருக்கிற அந்த கோணம் கூடவா இருக்கிறபடியாக நம்ம என்ன சொல்லலாம், என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னால், மேல இருக்கிற ஊடகத்துல வளியில அதாவது வழி தானே இருக்கு. அப்ப வளியில ஒளியின் வேகம் வந்து கீழ இருக்கிற ஊடகத்துல இருக்கிற ஒளியின் வேகத்தை காட்டிலும் என்னவா இருக்கு? கூடவா இருக்கு. பாக கூட. ஆகவே என்ன செய்யும்? வேகம் கூட. அப்ப இங்க ஒளிமுறிவு ஒன்று நடக்கிறதால என்ன என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஒளிமுறிவுன்றது வேகம் மாறுபடுறதால நடக்கிறது. இதை நான் எடுத்து வைக்கணும் இந்த பாகமானிய. ஓகே. ஒளிமுறிவுன்றது வேகம் மாறுறதால நடக்கிறது.
அப்ப வேகம் மாறுறதால நடக்குதுன்னு சொல்லிச்சுனால் ஐதான ஊடகத்துல ஒளியின் வேகம் கூடவா இருக்கும், அடர்ந்த ஊடகத்துல குறைவா இருக்கும். ஆனா என்ன மாறாதுன்னு சொன்னால் அந்த ஒளிக்கற்றையின் மீடுறன் மாறாது. அப்ப மீடுறன் மாறாது, ஆனா வேகம் மாறுது. அப்படி என்று சொன்னால் என்ன மாறும் என்றால் அலைநீளம் மாறும். அப்ப இந்த ஊடகத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இது வந்து வளி ஊடகம், இது வந்து நீர் ஊடகம். அப்ப வளி என்று சொல்லக்குள்ள ஐதான ஊடகமா கருதப்படுது. ஏன் என்று சொன்னால் அங்க வேகம் கூட. யாரை விட? இந்த நீரை விட. இந்த நீரில ஒளியின் வேகம் குறைய. அப்ப அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்க வேகம் கூட, இங்க வேகம் குறைய. ஆகவே மேல அலைநீளம் குறைவா இருக்கும், கீழே அலைநீளம் மேல அலைநீளம் இவரை விட என்னவா இருக்கும், கூடவா இருக்கும், இங்க குறைவா இருக்கும். ஆனா என்ன மாறாதுன்னு சொன்னால் மீடுறன் மாறாது. அப்ப மேலையும் கீழையும் இந்த அலையின் மீடுறன் மாறாது. அப்ப இதுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னா, நீங்க நீருக்கு அடியில போயிட்டு மேல இருந்து அண்ணாந்து மேல இருக்கிற அந்த வாழை இலை இல்லாட்டி வேற ஏதும் இந்த நிறங்களை பார்க்குற நேரம் பச்சை பச்சையா தான் தெரியும், நீலம் நீளமா தான் தெரியும். அப்ப நீங்க வெளியில இருந்து பார்த்தாலும் சரி, தண்ணிக்குள்ள இருந்து பார்த்தாலும் சரி, அந்த மேல இருக்கிற நிறங்கள் அதே நிறங்களா தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியும் ஒலி அலைகளின் மீடுறன் மாறுற நேரம் சுருதி மாறும். சுருதி என்று சொல்றது என்ன? பிட்ச் மாறும். சரிதானே? சுருதி மாறும். ஆனா ஒளி அலைகளின் மீடுறன் மாறுற நேரம் அவங்களின் கலர் மாறும். அப்ப ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீடுறன் இருக்கு. இப்ப சொல்ல போனா வயலட்ல 7 நிறங்கள் இருக்கு. விப்ஜியோ 2 வயலட், இண்டிகோ, ஆரஞ்சு, கிரீன், yellow மற்ற என்ன ரெட், என்னடா வி வின் என்ன வயலட், இண்டிகோ, கிரீன், ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி 7 நிறங்கள் இருக்கு. அப்ப இதுல மீடுறன் கூடினவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வயலட். அது எப்படி பாக்குறது? வயலட்டா ரெட்டா எது மீடுறன் கூடன்னு பார்த்தால் அந்த ஓர்டர்ல வயலட்டா அங்கால இருக்கிறது அல்ட்ரா வயலட், ரெட்டுக்கு அங்கால பக்கத்துல இருக்கிறது இன்ஃப்ராரெட். அப்ப இன்ஃப்ராரெட்ன்றது செங்கல் கதிர்கள். அவரங்களை விட அல்ட்ரா வயலட்ன்றவங்க மீடுறன் கூடினார்கள், சக்தி கூடினார்கள். அப்ப இந்த வயலட் நிறம் தான் என்ன சொல்றேன் மீடுறன் கூடினதா இருக்கும். ரெட் தான் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா மீடுறன் குறைஞ்சதா இருக்கும். சரிதானே? அப்ப இந்த மீடுறன் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் மொழி முறிவால ஒளி கீழே இருக்கிற நம்ம என்ன சொல்ற தண்ணிக்குள்ள கண்ணை வச்சு மேல இருந்து பாக்குற நேரம் அந்த நிறங்கள் எல்லாம் வித்தியாசப்படும். ஆனா அப்படி தெரியறதுலயே என்ன நடக்குது? பச்சையா தான் தெரியுது, மஞ்சள் மஞ்சளா தான் தெரியுது, அப்படிதான் தெரியுது. அப்ப இந்த ஒளி முறிவால ஒளியின் மீடுறன் மாறப்பொருள். அப்ப இது ஒரு தனி நிற ஒளி. அப்ப தனி நிற ஒளின்னு சொன்னா ஒரு சிங்கிள் ஒளி, மோனோக்ரோமேட்டிக் லைட். அப்ப மோனோக்ரோமேட்டிக் லைட்ன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு நிற ஒளி என்று சொல்லிச்சுன்னா அவன் மீடுறன் ஒரு ஸ்பெசிபிக்கான மீடுறன், ஒரு குறிப்பிட்ட மீடுறன். இவருடைய மேல் ஊடகத்திலையும் கீழ் ஊடகத்திலையும் ஒரே மீடுறன் தான் இருக்கும். ஆனால் மேல வேகம் கூடவா இருக்கு, கீழே குறைவா இருக்கிறபடியா அதே மாதிரி அலைநீளம் மேல கூடவா இருக்கும், கீழே குறைவா இருக்கும். அப்ப இந்த 3 முடிவுக்கு வருவோம். என்ன எப்படி என்று சொல்லி சொன்னா மேல இருக்கிற ஊடகத்தின் தனி முறிவு சுட்டி N1 sin I அது சமன் மாறிலி என்ற மாதிரி, அதாவது N1 sin I சமன் N2 sin R என்ற மாதிரி இப்படின்னு சொல்லலாம். N1 V1 சமன் N2 V2. அதே மாதிரி N1 lambda1 சமன் N2 lambda2 அப்படி சொல்லலாம். அப்ப இதுதான் தியரி. சரிதானே? இப்ப நான் தியரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப இப்ப பார்ப்போம். இன்னொன்று சொன்னா என்னன்னு சொன்னா இது ரெண்டும் வேற ஊடகங்களா இருக்கிறபடியா வேகம் மாறுது. ஆகவே இங்க ஒளி முறிவு நடக்குது தானே? அப்ப இந்த ஒளி முறிவு நடக்கிற நேரம் என்ன மாதிரி இப்ப ஒன்று வந்து முறிகதிர், ஒன்று வந்து பகுதி தெறிப்படைஞ்ச கதிர், இன்னும் கொஞ்சம் மேற்பரப்பால உறிஞ்சப்படும். இது மூன்றும் நடக்கும். இப்ப இப்படி இருக்கிற நேரம் நான் சொன்னா இவர் வந்து செவ்வனாகப்படுவார் என்று சொன்னால் யாரு? இந்த ஒளிக்கதிர் வந்து செவ்வனாகப்படும் என்று சொல்லி சொன்னால் இந்த ஒளிக்கதிர் செவ்வனாகப்படும் என்று சொல்லி சொன்னால் இங்க முறிவு ஒன்று ஏற்பட வாய்ப்பில்லை, முறிவு ஒன்று நடக்காது. சரியானே? ஆனாலும் நீங்க நினைக்க கூடாது அப்ப இங்க பாதையில மாற்றம் இல்லை, ஆகவே இங்க வேகம் மாற்றம் நடக்கலன்னு மட்டும் நினைக்க கூடாது. மேல அவருண்ட வழியில ஒளியின் வேகம் வந்து கூடவா இருக்கும், இங்க குறைவா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் முறிவு நடக்கல, ஒரு பாதையில விலகல் நடக்காது. ஏனென்று சொன்னா செவ்வனா படுறார். ஆனா வேகம் மேல கூடவா இருக்கும், கீழே குறைவா இருக்கும். அதே மாதிரி இந்த அலைநீளம் என்று சொல்றது மேல கூடவா இருக்கும், கீழே குறைவா இருக்கும். இப்ப அதை நம்ம என்ன செய்ய போறோம்? செக் பண்ண போறோம். எப்படி என்று சொன்னால் இது ரே என்று சொன்னா என்ன? ஒளி நேர்கோட்டுல நகருது என்று நினைச்சுட்டா நான் இப்ப போடுறேன். இப்ப நான் இதை அலையா பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. மேல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது அலைகளா போகுது.
ஆனா இந்த அலைகளின் பாதையில வித்தியாசம் இல்லை. இப்ப மேல பாக்குற நேரம் இந்த அலை நீளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா இருக்கு. கீழே பாக்குற நேரம் இந்த அலை நீளம் என்ன செய்யுது? சின்னனா இருக்குது. அப்ப அதே நேரம் இந்த வேகம் எங்க கூடவா இருக்குன்னா, மேலதான் கூடவா இருக்கணும். கீழே குறைவா இருக்கணும். சரிதானே? ஆனாலும் என்ன செய்யாதென்றால் மீடுறன் மாறாது. அப்ப மேல வேகம் கூட, கீழ வேகம் குறைய, மேல அலைநீளம் கூட, கீழ அலைநீளம் குறைய. ஆனால் மீடுறன் மாற்றம் இல்லை. அப்ப ஒளி முறிவால மீடுறல்ல மாற்றம் வராது. அவருடைய வேகத்திலையும், அலைநீளத்திலையும் தான் மாற்றம் வரும். அப்ப ஐதான ஊடகம் என்று சொல்லக்குள்ள, அங்க வந்து ஒளியின் வேகம் கூடவா இருக்கும். அதே நேரம் அலைநீளமும் கூடவா இருக்கும். அடர்ந்த ஊடகம் என்று வரக்குள்ள, அங்க வேகமும் குறைவா இருக்கும், அலைநீளமும் குறைவா இருக்கும். இப்ப நான் இத அலைகளா பார்க்கிற நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பகுதி அலை வந்து முறிவடைஞ்சு போகுது. அப்ப இங்க இது 2யும் ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த படுகதிரின் அலைநீளமும், இந்த பகுதி தெறிப்படைஞ்சு போற அந்த கதிரின் அலைநீளமும் ஒன்றாதான் இருக்கு. ஏனென்று சொன்னா ஒரு ஊடகம். ஒரு ஊடகத்துல என்ன செய்ய போறல, அதே வேகம் என்று சொல்லிச்சுன்னா அதே அலைநீளம் தான் இருக்க போகுது. ஆனா இந்த முறிவடைஞ்சு போற அந்த கதிர்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நெருக்கமா இருக்குது. அப்படின்னா என்ன? அலைநீளம் குறைவா இருக்குது. சரிதானே? அப்ப இந்த மாரி நடக்குது. அப்ப இன்னொன்று சொன்னேன் நான். அதாவது கோணம் கூட பகுதி தெறிப்படைகிற கதிரின் அளவும் அதிகரிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா விளங்கும். எப்படின்னு நான் படுகோணத்தை கூட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பிரைட்டா வருது. அதாவது பகுதி தெறிப்படைஞ்சு வர அந்த அலை வந்து என்ன சொல்றது? இன்னும் துலக்கமா வருது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இன்டென்சிட்டி கூடுது. அப்ப இத எப்படி செக் பண்றது? அப்படின்னு பார்த்தா, நான் என்ன செய்ய போறேன்? இன்டென்சிட்டிய கொண்டு வரேன். இப்ப நான் செக் பண்ண போறேன். ஓகேயானே? இப்ப இதுதான் இந்த இன்டென்சிட்டி. அதாவது செறிவின் அளவ செக் பண்றது. இப்ப இதுல இப்படியே வைப்போம். இப்படி வர்ற நேரம் என்ன நடக்குது என்றால், முழு கதிரும் இது 100% என்ன செய்யுது? படுது. இங்க 97.96% என்ன செய்யுதுன்னு சொன்னால், மறைஞ்சு போகுது. அப்ப நிலைக்குத்தா விட்டாலும் கூடி என்ன நடக்குது? இப்ப செவ்வனா ஒரு ஒளிக்கதிர விட்டாலும் கூடி 100% என்ன சொல்றோம்? 100% எல்லா கதிர்களும் போகல. இப்ப இங்க மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, படுகதிர்ல 100% இன்டென்சிட்டி இருக்குது. ஆனா, இங்க கீழ முறிவடைஞ்சு வார நேரம் 97.96% தான் இருக்குது. அதாவது 98% தான் உள்ள முறிவடைஞ்சு போகுது. அப்ப 2 வீதத்துக்கு என்ன நடக்கும் என்றால், 2 வீதம் இப்பயும் என்ன செய்யுது? பகுதி தெறிப்பு அடையுது. அப்ப 100க்கு 100% என்ன செய்யறதில்ல? முறிவடைஞ்சு போறதில்ல. கொஞ்சம் என்ன செய்யும்? இந்த மேற்பரப்புல பட்டு தெறிக்கும். அது விளங்கிக் கொள்ளணும். அப்ப இங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இப்ப நான் படுகோணத்த மெதுவா அதிகரிக்க. மெதுவா அதிகரிக்க, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க 100% இருக்குது. ஓகே. இப்ப முறிகதிர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 97.88. அப்ப ஏற்கனவே 97.99 இருந்தது. இப்ப 88 வருது. இப்ப இவர நான் இன்னும் குறைக்க என்ன செய்யுது? இந்த முறிஞ்சு போற கதிரின் அளவு குறையுது. அப்ப இப்ப இன்னும் குறையுது. அப்ப மிச்ச கதிர் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மிச்ச கதிர் பகுதி தெறிப்படையுது. அப்ப ஆரம்பத்துல இந்த பகுதி தெறிப்படைஞ்சு வார கதிர் என்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த கதிர் இது 2% இருக்குது. இப்ப என்ன நடக்குது? நான் படுகோணத்த கூட்ட இந்த 2% 2.23 அடுத்தது 2.56 2.84 3.45 அப்ப என்ன நடக்குது? இந்த படுகோணத்த கூட்ட இந்த பகுதி தெறிப்படைகிற கதிர்களின் செறிவு அதிகரிக்குது. இந்த முறிகதிரின் செறிவு குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப நான் இன்னும் கூட்டுறேன். கூட்ட என்ன நடக்கும் என்றால், இந்த முறிவடைஞ்சு போற கதிர்களின் அளவு குறைய, இங்க பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிரின் அளவு கூடுது. இருந்தாலும் அந்த அதிகரிப்புன்றது மிச்சம் குறைவா இருக்குது. இவரை நான் இன்னும் நல்லா அதிகரிச்சு கொண்டு வர என்ன நடக்குதுன்னு சொன்னால், பகுதி தெறிப்படைகிற கதிரின் இன்டென்சிட்டி கூடிக்கொண்டே போகுது. செறிவு கூடிக்கொண்டே போகுது. அப்ப நம்ம ஒரு நோட் போட்டு எழுதியிருக்கோம். எப்படின்னு சொன்னா, படுகதிரின் அளவு அதிகரிக்க பகுதி தெறிப்படைகின்ற கதிர்களின் அளவும் கூடும் என்று எடுத்து எழுதியிருக்கும். அதே போல இங்க 2%ல இருந்தது இப்ப 11.39% கதிர்கள் என்ன செய்யுது? பட்டு தெறிச்சு போயிருக்கு. இப்ப இவரை இன்னும் கூட்டின வேண்டுவீங்களே இன்னும் கூடுது. அப்ப இந்த மாதிரி வருது. இன்னும் கூட்டுறேன்டுவீங்க 25 அதாவது மொத்த 100% கதிர்களில 4ல் 1 பங்கு பகுதி தெறிப்படைஞ்சு கொண்டு போகுது. மிச்சம் என்ன சொல்றோம் 3% பங்கு தான் என்ன செய்து முறிவடைஞ்சு கொண்டு போகுது. இன்னும் கூட்டின வேண்டுவீங்க இன்னும் கூடிக்கொண்டே போகுது. அப்ப கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா 42 வீதத்துக்கு வருது. இப்ப மருவி அடிக்கிற நேரம்
மருவி ஒரு ஒளிக்கதிரை நீங்க கொடுக்குற நேரம் என்ன நடக்குது? கிட்டத்தட்ட அரைவாசிக்கு அரைவாசி, முறிகதிர் அரைவாசி, பகுதி திரைப்படைகிற கதிர்கள் அரைவாசி என்ற கணக்குல வருது. இந்த 52% அது போட்டுது. இதை வின் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா முறிவடைகிற கதிரை காட்டிலும் பகுதி திரைப்படைஞ்சு வார கதிரிண்ட இன்டென்சிட்டி என்ன செஞ்சுட்டுன்னு சொல்லுச்சுன்னா அதிகரிச்சுட்டு. சரியா? பகுதி திரைப்படைஞ்சு வார கதிரிண்ட இன்டென்சிட்டி இப்ப என்ன செஞ்சிருக்கு? அதிகரிச்சு காணப்படுது. அப்ப இதுல இருந்து விளங்கிக் கொள்ளணும், இந்த எல்லா கதிர்களுமே முறிவடைஞ்சு போகாது. ஒரு சில கதிர்கள் என்ன செய்யும்? பகுதி திரைப்படையும். இந்த பகுதிகிற கதிர்கள் படுகோணம் அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா? அப்ப இது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இன்னும் கொஞ்சமானது அவங்க காட்டுப்படலை. 100% இப்படி யோசிச்சுப்பா. இப்ப பாப்போமா, 2ஐயும் கூட்டினா 100% வரணும். 100% வருதான்னு ஒருக்கா செக் பண்ணுவோம். அப்ப 29.0 உண்டு. அப்ப மற்றது என்னவா இருக்கணும்னு நினைக்கீங்க? 29 கழிச்சிங்கன்னு சொல்ல என்ன வரும்? 70.99 இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யலன்றால், இந்த கொஞ்ச கதிர் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மேற்பரப்புல உறிஞ்சவும் வாய்ப்பு இருக்கு, அதாவது சூடாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மேற்பரப்பு அந்த ஒளிக்கதிர்களை பெற்று சூடாகவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யல, இவங்க காட்டல. சரி, அப்ப 3 விதம் நடக்கலாம். ஒளி முறிவு நடக்கலாம், பகுதி தெறிப்பு நடக்கலாம், அடுத்தது அந்த மேற்பரப்பால உறிஞ்சப்படலாம். இப்ப முழுமையா எல்லா கதிரும் முறிவடையுமான்னு சொன்னா இல்ல. ஒரு பெரும்பான்மையான கதிர்கள் முறிவடைஞ்சு போக கொஞ்சம் கதிர்கள் என்ன செய்யும்? பகுதி தெறிப்படைஞ்சு போகும். இந்த பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிர்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த படுகோணம் அதிகரிக்க என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிர்களும் என்ன செய்யும்? அளவு இன்டென்சிட்டியும் கூடிக்கொண்டு போகும். சரிதானே? ஓகே. அப்ப இதுல பார்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்க, அதோட இன்னொன்று சொன்னா என்னன்னு சொல்லி, மேல வேகம் கூடவா இருக்கும், கீழே அடர்ந்த ஊடகத்துல வேகம் குறைவா இருக்கும். அப்ப மேல ஊடகம் கூடண்டபடியா அங்க அலைநீளம் கூடவா இருக்கும், இங்க அலைநீளம் குறைவா இருக்கும். ஆனா பகுதி தெறிப்படைஞ்சு வார கதிர்கள் அலைநீளமும் படுகதிரின் அலைநீளமும் உண்டாத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் ரெண்டும் ஒரே ஊடகமா இருக்குது. சரியா? அப்ப இது வேவை வச்சுக்கொண்டு வச்சுக்கொண்டு நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி அமையும். ஓகேனே? அடுத்தது பிள்ளைகள், நான் கதைக்கிறது விளங்குதா இல்லை விளங்கி போகுதா? நான் கதைக்கிறது விளங்குதாடா? இப்ப நான் தியரியை நான் சொல்லிக்கொண்டு அதே நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். விளங்குதா? ஓகே ஓகே சரி. அப்ப இந்த மாதிரி நடக்க போகுது. இதுதான் நான் என்ன சொல்ற, படுகோணத்தை அதிகரிக்க பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிர்களும் அதிகரிக்குது. முறிவுற கதிர் குறைவடையுது. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த முறிகதிர் அளவுக்கு பகுதி தெறிப்படைஞ்சு வர கதிர்களின் அளவு அதிகரிக்குது. அப்படியே போய் என்ன செய்யுது? கிட்டத்தட்ட முறிகதிரை விட கூடுதலான அளவு கதிர் என்ன செய்யுது? ஒரு மருவிப்படுற நேரம் நடக்குது, தெறிப்படைஞ்சு போகுது. அப்ப நீங்க நோமல் அந்த உச்சி வெயில் இருக்கிற நேரம் சில நேரங்கள்ல உங்களால என்ன செய்யலாண்டால் உங்களோட நிழலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த சூரியன் மறைகிற நேரமோ அல்லது சந்திரன் மறைகிற நேரமோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட இதை நீங்க தெளிவா பார்க்கலாம், உங்களோட முகத்தை. அப்ப அதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். சரிதானே? அப்ப இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்ப நான் 2ஐயும் யாரில் வைக்கணும், அதாவது 2 ஊடகத்தையும் நான் யாரென்று எடுத்துக்கொள்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, மேல் ஊடகம் வழி வேறொரு ஊடகத்தை நான் எடுக்க போறேன். இப்ப ஒளி முறிவு என்றது 2ம் ஒரே ஊடகமாக இருந்தால் ஏற்படாது. ஏன்? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குது. இப்ப நான் கீழே இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை படிப்படியாக அதிகரிக்க இந்த கதிர் மேல போகுமா கீழே போகுமா? என்ன மேல போகுமா கீழே போகுமா? அது சொல்லுங்க. நான் கீழே இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை படிப்படியா கூட்ட போறேன். இந்த கதிர் முறிவடைஞ்சு கீழே போகுமா மேல போகுமா? எப்படி என்ன நடக்கும்? கீழையா மேலையா? கீழே போகும். ஓகே. அப்ப ஏன் கீழே போகுதுன்னு சொன்னால், நான் அடர்ந்த ஊடகமா முறிவு சுட்டியை கூட்டுற நேரம் என்ன நடக்குது என்றால், அந்த ஊடகத்தின் ஒளியில
ஒளியா அந்த ஊடகத்துல ஒளியின் வேகம் குறைவடையுது. முறுகி சுட்டி கூடினால் அந்த ஊடகத்துல ஒளியின் வேகம் குறைவடைஞ்சு கொண்டு போகும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் படிப்படியாக கீழே இருக்கிற ஊடகத்தின் முறுகி சுட்டிய என்ன செய்ய போறேன் கூட்டிக் கொண்டு போக போறேன். சரியா? அப்ப படிப்படியாக கீழே இருக்கிற ஊடகத்தின் முறுகி சுட்டியை கூட்டிக் கொண்டு போறேன். என்ன நடக்குது? இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு கொண்டு போறார். பெண்டாகி கொண்டு போறார். விளங்குதா? பெண்டாகி கொண்டு போற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பகுதி தெறிப்படைஞ்சுகார கதிர்களின் அளவும் கூடுது. அதாவது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போற நேரம் முருகடைஞ்சு போகுது, மிச்சம் என்ன செய்யுது மேல பகுதி தெறிப்படைஞ்சு கொண்டு வருது. ஓகே 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 முருகை சுற்றி கூடுது 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 கூடுது. இப்ப இது நீரிண்ட முருகை சுட்டிக்கு வந்துட்டு கீழே. இப்ப நான் இன்னும் கூட்டுறேன். கூட்ட 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 என்ன நடக்குது? இந்த முறிவடைகின்ற முடிவடைகிற தன்மை என்ன? அவன் முறிவு சுட்டி அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்குது? அவர் அந்த கதிர் முறிவடைகிற தன்மை கூடிக்கொண்டு போகுது. இப்ப கிளாஸ்ன்ற அளவுக்கு வந்துட்டு அப்ப கிளாஸ்ல நல்லா முறிவடைஞ்சிருக்கு. இன்னும் கிளாஸை விட கூடுதலான முடிவு சுட்டியுடைய மாத்த என்ன செய்யுது? இன்னும் கூடிக்கொண்டு போகுது. சரிதானே? அப்ப இந்த மாதிரி கீழ் ஊடகத்தின் முறிவு சுட்டியை நான் கூடிக்கொண்டு போற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கதிரின்ற பாதையில ஒரு முறிவு நடக்குது. அப்ப இந்த முறிவு சுட்டி அதிகரிக்க 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 இந்த முறிவின் அளவும் என்ன செய்யுது? கூடுது. அப்ப இதுல வச்சு பார்க்கிற நேரம் இங்க படுகோணத்தின் அளவு வந்து கூடவா இருக்கு, முறிகோணத்தின் அளவு குறைவா இருக்கு. அப்ப படுகோணத்தின் அளவு கூடவா இருக்கிறபடியா மேல இருக்கிற ஊடகத்தின் வேகம் கூட என்று சொல்லலாம். அதே மாதிரி மேல இருக்கிற ஊடகத்தின் அலைநீளம் கூட என்று சொல்லலாம். அதே மாதிரி முறிகோணத்தை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த முறிகோணத்துல இந்த கோணம் வந்து குறைவா இருக்குது. ஆகவே இந்த ஊடகத்துல வேகம் குறைவென்று சொல்லலாம். அதே மாதிரி அலைநீளம் குறைவென்று சொல்லலாம். ஒரு தனி நிற ஒளிக்கு நம்ம கதைக்கிற நேரம். சரிதானே? ஆனால் இந்த மீடுறன் என்ன செய்யாது? மாறாது. ஓகே. இது இவ்வளவும் விளங்கிட்டா? இவ்வளவும் விளங்கிட்டா என்ன மாதிரி? 13 பேர் பாக்கீங்க. யார் யாரு பாக்கீங்கன்னு தெரியாது. ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க ஆபம். யார் யாரு பாக்கீங்கன்னு. அடே 10 பேரும் ஆக்டிவா இருக்கீங்களா இல்ல என்ன மாதிரி? ஓகே. கவிலஜா கவிரதன் மற்றது பிரணவியா? ஓகே பிரணவி. ஓகே. மற்றாக்களுங்கடப்பா மற்றாக்களுங்க யட்சனுங்க தினேஷ்காங்க லுஜிதா இது யாரு? சனுஷ்காந்த் வினுஷன் அவனெல்லாம் இல்லையாடாப்பா? ஓகே யட்சன் வினுஷனுங்கடா மிதுஷனுங்க மிதுஷன் துவாயிஸ் பயர் கிளாஸ் 9:30 ஓகே 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 சரி ஓகே. இப்ப அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் முழு அகத்தரிப்பு பார்க்க போறோம். அப்ப முழு அகத்தரிப்பு என்று சொல்றது இப்ப நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போற நேரம் தான் முழு அகத்தரிப்பு நடக்கும். இப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு கதிர் போகும் வரைக்கும் அது வந்து முழு அகத்தரிப்பு நடக்காது. ஆனால் பகுதி தரிப்பு நடக்கும். முழு அகத்தரிப்பு நடக்காது. சரிதானே? அப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போற நேரம் தான் முழு அகத்தரிப்பு நடக்க போகுது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இங்க ஃப்ரெண்டையும் யாரா இருக்குது இப்ப இப்ப இப்படியும் பார்ப்போமே. இப்ப ஓகே மேல இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை நான் என்ன செய்ய போறேன்? கூட்ட போறேன். ஓகேயா? இப்ப சொல்லுங்க நான் மேல இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை கூட்டினால் இந்த கதிரின் மாற்றம் மேல நோக்கி வருமா கீழ் நோக்கி வருமா? அதாவது முறிவு மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி போகுமா? மேல இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை கூட்டினா மேல போகுமா கீழே போகுமாடா? மேல இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டியை கூட்டினால் இந்த கதிர் மேல இந்த முறிஞ்சு போற கீழே இருக்கிற கதிர் மேல போகுமா கீழே போகுமா?
மேல இருக்கிற ஊடகம் அடர்ந்த ஊடகமா மாறினா கீழே என்ன நடக்கும்? நோக்குமா விலத்துமா? மேல் நோக்கி வரும். ஓகே. அப்ப என்ன செய்ய போகுது? விலத்தி போகும். ஓகே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? மேல் நோக்கி இருக்கிற ஊடகத்தின் முறுக்கு சுட்டிய படிப்படியா கூட்டுறேன். அப்ப கூட்ட, கூட்ட, கூட்ட என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேல் நோக்கி போகுது. அப்ப இந்த மாரி போகுது. ஓகேயா? அப்ப இது வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா, இந்த நீரிண்ட முறிவு சுட்டிக்கு நான் அவர கொண்டு வரேன். அப்ப கொண்டு வர இந்த மாரி நீரிண்ட முறிவுச்சு கொண்டு வந்தாச்சு. ஓகே. இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு கதிர் போற நேரம், ஒரு என்ன சொல்றது? பெரும்பான்மையான கதிர்கள் முறிவடைஞ்சு கொண்டு போக, அ ஒரு குறிப்பிட்ட கதிர்கள் என்ன செய்யும்? பகுதி தெறிப்பு அடைஞ்சு கொண்டு போகும். அதே போல தான். இந்த படுகோணம் அதிகரிக்க, அதிகரிக்க இந்த பகுதி தெறிப்பு அடைஞ்சு போற கதிர்களின் அளவும் கூடுது. அதே நேரம் முறிஞ்சு போற கதிரின் அளவு குறையுது. சரியோ? ஒரு கட்டத்துல கவனிங்க, ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கோணம் வார நேரம் இவர் இவர் என்ன செய்கிறார் என்றால் மருவி முறிவடைவர். இந்த மருவி முறிவடைய போறார். அப்ப நான் என்ன செய்கிறேன்? அந்த மருவி முறிவடைகிற நிலையை நான் என்ன செய்ய போறேன்டா எடுக்க போறேன். ஓகே. மருவி முறிவடைகிற நேரம் எடுக்கையில இதுல பார்ப்போமா? இது நீர் இல்ல. இது வேற ஒரு ஊடகமா எடுத்துக்கொள்றேன். ஆ பிள்ளைகள் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. வருதில்ல. அப்ப என்ன நடக்குது? இப்ப நீங்க நான் மோட்டர்ல இருந்து வைக்கனே, இப்ப நீர்ல இருந்து வைக்கக்குள்ள, நீர்ல இருந்து ஒரு ஒளிக்கதிர வளிய நோக்கி, நீர் வழி இடைமுகத்தை நோக்கி நான் அனுப்புற நேரம், பெரும்பான்மையான கதிர்கள் முறிவடைஞ்சு போகுது. சில கதிர்கள் பகுதித்தெறிப்பு அடையுது. இப்ப இந்த படுகோணத்தை கூட்ட, 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 கூட்ட பகுதித்தெறிப்பு அடைகிற கதிர்கள் கூடுது. முறிவடைஞ்சு போற கதிர்களின் சரிவு குறையுது. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், படுகோணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட படுகோணத்துக்கு இவர் மருவி முறிவடைய வலிக்கிடுவார். அந்த நிலைய பெறுறது எனக்கு கஷ்டமா இருக்குது. சரியா? அப்ப நான் ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. அப்ப இது மருவி முறிவடைய இல்ல. இருந்தாலும் என்ன செய்யுது? மேற்பரப்ப தொட்டுக்கொண்ட மாரி போகுது. அப்ப இது மருவி முறிவடைகிற நிலையை நான் எடுத்துக்கொள்றேன். சரிதானே? அப்ப இந்த நிலையில இருக்கிற இந்த படுகோணத்தின் அளவுதான் என்ன? இவருண்ட அவதி கோணம்னு சொல்றோம். அப்ப இந்த இது வந்து அவதி கோணமா இருக்கும். அடுத்தது தெரியும், இந்த பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிர்களுக்கும் அந்த படுகோணம் சமன் திரிகோணம் என்ற கணக்குல தான் என்ன செய்யும்? இங்க இந்த பாகைகள் அமையும். சரியா? அப்ப நான் இத இன்னும் விளக்கமா இன்னொன்றுல நான் இன்னொரு இதுல செய்து காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்ப இதுல விளங்குதா? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 2யும் யார் 2 எடுக்கணும். 2ம் யாரா இருக்கு? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், மேல இருக்கிற ஊடகத்தை நான் நீராக மாற்றப் போறேன். ஓகே. நீராக மாற்றியாச்சு. இப்ப கவனிங்க. இப்ப நான் என்ன செய்கிறேன்? ஒரு நிற ஒளி ரெட் ஒளிய ரெட் லைட்ட அனுப்புறேன். இது மோனோக்ரோமேட்டிக். ஒரு நிற ஒளி, ஒரு முற்றணையுடைய ஒளி. பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குது. இது வந்து ரெட் லைட். இதுல அலைநீளம் சொல்லியிருக்காங்க 650 நானோமீட்டர். அப்ப சிவப்பு நிற ஒளிகளின் அலைநீளம் 650 நானோமீட்டரா இருக்கும். சரிதானே? இப்ப இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இங்க எது வயலட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதான் வயலட். இது ரெட். அப்ப மீடுறன் கூடின கதிர் இந்த வயலட். அப்ப மீடுறன் கூடுற கதிர் வயலட்ன்னு சொன்னால், அவருடைய அலைநீளம் என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னால், மிச்சம் குறைவா இருக்கும். அப்ப வயலட் வரக்குள்ள அலைநீளம் 380 இருக்குது. ரெட் வரக்குள்ள அலைநீளம் 700 நானோமீட்டர் இருக்குது. சரிதானே? இது ஃபுல் ரெட். அப்ப இதுக்கு இடையில இருந்த ரெட். அப்ப முழு சிவப்பு நிற ஒளிக்குரிய அலைநீளம் 700 நானோமீட்டர் இருக்கு. இந்த வயலட்டுக்குரிய அலைநீளம் 380 நானோமீட்டர். இதான் அக்யூரேட்டான உண்மையான அலைநீளம் இதுதான். அப்ப ஏன் இவருக்கு அலைநீளம் குறையறதால, இப்ப மீடுறன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வயலட்டுக்கு கூட, ரெட்டுக்கு குறைய. அப்ப மீடுறன் கூடின ஆளுக்கு வேகம் வந்தால் என்ன நடக்கும்? எல்லா நிற ஒளிகளின் வேகமும் வழியில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான். அப்ப வேகம் மாற போறல. அப்ப B சமன் F லாம்டாவில B மாற போறல. F லாம்டாவின் பெருக்கம் B க்கு சமனா இருக்கும் என்று சொன்னால், இந்த அலைநீளம் கூடினால் என்ன குறையும்?
மீடுறன் குறையும். மீடுறன் கூடினால் அலைநீளம் கூடும். அப்ப ஒன்று கூட ஒன்று குறையும். அந்த மாதிரி. அப்ப அலைநீளம் குறைஞ்சவருக்கு தான் கூடவா இருக்கும். அலைநீளம் கூடினவருக்கு தான் மீடு குறைவா இருக்கும். அப்ப இங்க அலைநீளம் குறைஞ்சது வயலட். ஸ்கிரீன் தெரியுது இல்லையா பிள்ளைகள்? பிள்ளைகள் நான் தெரியுறேனா? பிள்ளைகள் நான் தெரியுறேனா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன்னு பாருங்க. இப்ப என்ன மாதிரி தெரியுதா? இப்ப என்ன மாதிரி தெரியுதா? தெரியலையாடா? ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதா? ஓகே, 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 ஓகே. சரி, சரி. ஓகே. இப்ப பார்த்தேன்டா, இப்ப நான் என்ன செய்றேன், மேல் ஊடகத்த நீரா வச்சு கொண்டிருக்கேன். கீழ் ஊடகத்த ஒரு வழியா வச்சு கொண்டிருக்கேன். இப்ப நீங்க சைடுல பாருங்க. என்ன லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒளியின் கலர் இருக்கு. இப்ப இது வந்து வயலட் கலர். இது வந்து வயலட் கலர். இது வந்து ரெட் கலர். அப்ப இந்த வயலட் கலர், ரெட் கலர்ன்னு வரக்குள்ள, யாருக்கு வந்து மீடுரன் கூடன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வயலட்டுக்கு தான் மீடுரன் கூட. ரெட்டுக்கு வந்து மீடுரன் குறைய. அப்ப இந்த வயலட்டுக்கு மீடுரன் கூட இருக்கிறதால, அப்ப V சமன் F லாம்டா தானே. இப்ப நீங்க வழியில பயணம் செய்யற ஒளிய நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அங்க இந்த ஒளி மட்டும் இல்ல. வழி அல்லது வெற்றிடத்துல மின்காந்த அலைகள் எல்லாத்தின் வேகமும் 3 × 10⁻⁸ மீட்டர்/s தான். அப்படி இருக்கங்க, இந்த வயலட்டின் வேகமும் 3 × 10⁻⁸ தான். ரெட்டின் வேகமும் 3 × 10⁻⁸ தான். அப்படி என்று வரக்குள்ள, இந்த வேகம் இவங்களிடத்துல மாறல. அப்ப இந்த மீடுரனும் அலைநீளத்தின் பெருக்கமும் V சமன் F லாம்டாவுல மீடுரண்டதும் அலைநீளத்தின் பெருக்கமும் அவங்களின் வேகத்துக்கு சமனா வருது தானே. அப்ப அப்ப வேகம் மாறலன்னு சொல்லி சொன்னால் மீடுரன் கூடினால் அலைநீளம் குறையும். அலைநீளம் கூடினால் மீடுரன் குறையும். அப்ப ஒன்று கூட ஒன்று குறையும். அப்ப அலைநீளம் குறைஞ்ச வயலட்டுக்கு மீடுரன் கூடவா இருக்கும். மீடுரன் குறைஞ்ச ரெட்டுக்கு அலைநீளம் என்ன செய்யும்? கூடவா இருக்கும். அப்ப வயலட்டுக்கு 380 நானோமீட்டர்ன்னு சொல்றாங்க. அப்ப இவருண்ட மீடுரன் கூடவா இருக்கும். இந்த ரெட்டுக்கு 700 நானோமீட்டர்ன்னு சொல்றாங்க. படிப்படியா வயலட்ல இருந்து நான் என்ன செய்றேன், நீல கலர், அங்கால பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர்ன்னு வரக்குள்ள அவருடைய அலைநீளம் கூடுது. ஆனா என்ன செய்யுது? மீடுரன் குறையும். அப்ப நான் இங்க ஒரு நிற ஒளி அந்த ரெட் கலர எடுத்திருக்கேன். அப்ப இந்த ரெட் கலர நான் எடுக்கிற நேரம், இப்ப பொதுவா வந்து எல்லோவ தான் எடுப்பாங்க. அப்ப நான் எல்லோவ எடுக்கிறேன். இப்ப எல்லோன்றது 580 நானோமீட்டர் கிட்ட வருது போல இருக்கு. அப்ப எல்லோ கலர் எடுத்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு. அப்ப ரெட்டே எடுப்போம். கண்ணுக்கு தெரியாது. அப்ப ரெட்டே எடுத்தேன். இந்த ரெட் கலர் எடுக்கணும். 650 நானோமீட்டர் உடைய இந்த ரெட் கலர் எடுத்தேன்னு சொன்னா, இப்ப இந்த நீர் ஊடகத்திலிருந்து வளி ஊடகத்துக்கு நான் அனுப்புற நேரம், இப்ப பார்த்தீங்கன்னா, பகுதி திரைப்படையுது சில கதிர் என்ன செய்யுது? முறிவடையுது. இவர நான் கூட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்க இந்த பகுதி திரைப்படைகின்ற கதிரின் அளவு கூட கூடிக்கொண்டு போக, முறிவடைஞ்சு போற கதிரின் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு தெளிவா இந்த பாகையோட காட்டப்படும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து என்ன செய்றார்? செவ்வனா படுறார். அப்ப செவ்வனா படுற கதிர் என்ன செய்யலன்னு சொன்னா, முறிவடையல. செவ்வனா போற கதிர் என்ன செய்யல? முறிவடையல. அப்ப நான் என்ன செய்றேன்? படுகோணத்த கூட்டுறேன். கூட்ட என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த படுகோணம் அதிகரிச்சு கொண்டு போகுது. 3.7 பாகையில இருக்கு. இப்ப 5.4 பாகை அப்படின்ட்டு இந்த படுகோணம் கூடுது. இப்ப நான் 12.4 பாகையில வச்சிருக்கேன். அப்ப இந்த 12.4 பாகையில வைக்கிற நேரம், இங்க பகுதி தெறிப்படைஞ்சு போற கதிரும் என்ன செய்யுது? தெறிகோணம் 12.4 பாகையெல்லாம் தெறிக்குது. அப்ப இது தெறிப்பு விதிக்கமே நடக்குது. அப்ப தெறிப்பு விதி என்ன? படுகோணம் படுகதிர், தெறிகதிர், படுபுள்ளியில செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில இருக்கும். அதே நேரம் படுகோணமும், தெறிகோணமும் சமனா இருக்கும். இதுதான் தெறிப்பு விதி.
முறிவு விதி என்ன என்று சொன்னா, படுகோணம், படுபுள்ளியில் உள்ள செவ்வன், முறிகதிர். இது மூன்றும் என்ன செய்யும்? ஒரே தளத்துல இருக்கும். அதே நேரம் படுகோணத்தின் சைன் பெருமானத்துக்கும் முறிகோணத்தின் சைன் பெருமானத்துக்குமான விகிதம் என்ன செய்யாதுன்னு சொன்னா மாறிலியா இருக்கும், மாறாது. அப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த சினரின் விதி, அதாவது இந்த 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 விதியை சொல்ற நேரம், சினரின் விதியை சொல்ற நேரம், இரண்டாவது விதின்றது சினரின் விதி. அந்த சைனை சைனார் என்ற விகிதம் மாறிலியா இருக்கும் என்று சொல்றோம் தானே, அது வந்து சினரின் விதி. அந்த விதியை சொல்ற நேரம், அதாவது இந்த முறிவுக்குரிய இரண்டாவது விதியை சொல்ற நேரம் நம்ம சொல்லணும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஊடகமா இருக்கணும். அதாவது இந்த ஊடகம் ரெண்டு ஊடகத்துல இருந்து ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போற நேரம் வந்து ஸ்பெசிபிக்கா ஊடகத்தை சொல்லணும். அந்த ரெண்டு ஊடகத்துல ஒரு தனிநிற ஒளிய நீங்க அனுப்புற நேரம் அந்த தனிநிற ஒளிக்குரிய படுகோணத்தின் சைன் பெருமானத்துக்கும் அந்த தனிநிற ஒளியின் முறிகோணத்தின் சைன் பெருமானத்துக்கும் இடையிலான விகிதம் மாறலி என்று சொல்லணும். அப்ப அது கட்டாயம் சொல்லணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது பிள்ளை. சரிதானே? அப்ப இந்த மாதிரி இப்படி கேட்டு வரப்போறல விதிகள் எல்லாம். ஆனா முன்ன பழைய காலத்து பேப்பர்ல ஆதிவாசி பேப்பர்ல எல்லாம் கேட்டு வந்திருக்காங்க. அப்ப கட்டாயம் அப்படி எழுதணும். ஒரு தனி நிற ஒளிக்கு ஒரு குறித்த ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போற நேரம் அங்க படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்குமான விகிதம் என்ன செய்யும்? எப்போதும் மாறிலியா இருக்கும்னு சொல்லணும். ஓகே, அப்ப இப்ப வருவோம் இதுக்கு. அப்ப இந்த படுகோணம் கூட 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 என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளிப்படு கதிரின் அளவும் கூடுது. அப்ப நம்ம பார்க்கலாம் இந்த இன்டென்சிட்டியை பார்ப்போம். அப்ப இந்த இன்டென்சிட்டி ஏற்கனவே பார்த்து தானே, அப்ப இது இப்ப இருக்கப்பாமே. அப்ப இந்த இன்டென்சிட்டி 2.75 இருக்கு. கூட 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 என்ன செய்யுது? 3 ஆகுது. திருப்பி கூட கூட என்ன நடக்கும்னு சொல்லுங்க. அப்ப 3ல இருந்து 4க்கு போகும், அந்த மாதிரி 5க்கு போகும். அப்ப படுகோணத்தின் அளவு கூட கூட அதாவது பகுதி தரிப்படைஞ்சு போறது கதிர்களின் அளவும் என்ன செய்யுது? கூடுது. அப்ப முறிவடைஞ்சு போற கதிர் குறையும். அப்ப ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த படுகோணத்தின் அளவு அதிகரிக்கிற நேரம் இவர் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது என்னன்னு சொன்னால் நீர்ல இருந்து ஒளிக்கு போற நேரம் அவருடைய அவதி கோணம்ன்றது 48 பாக அண்ணளவா வரும் என்று படிச்சிருக்கோம். 48 பாக. அப்ப இது வருதாண்டு பார்ப்போம். ஓகே, பகுதி தரிப்பு அந்த வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இதுதான் மருவி முறியடி என்று வச்சுக்கொள்ளுமே. அப்ப 48.5 பாகை விட கொஞ்சம் கூட வர்ற நேரம் 48.5 பாகை விட 46 பாக வார நேரம். சரிதானே? 46 பாக வார நேரம் இவர் என்ன செய்யறார் என்றால் மருவி முறிவடைகிற நேரம் அவதி முழு உத்தரிப்புக்கு அடைகிறார். இப்ப இது அவதி முழு உத்தரிப்பு. ஏண்டா என்ன, இப்ப நான் 48.5 வைக்கக்குள்ள மருவி போன மாதிரி இருந்தார். இப்ப 48.6 பாகையில இவர் என்ன செய்யறாரு? முழுமையாக தரிப்படைஞ்சிருக்காரு. அப்ப இது வந்து என்ன அவதி முழுவக தரிப்பு என்று சொல்லுவோம். அவதி நிலையில முழுவக தரிப்பு நடந்தது. இதுக்குள்ளால இனி என்ன, நீங்க அதுக்கு மேலேயும் கூட்டி கூட்டி கொண்டு போற நேரம் இவருடைய தரிப்பை நம்ம எப்படி சொல்லுவோம்னா முழு உட்தரிப்புன்னு சொல்லுவோம். அப்ப அவதி நிலைக்கு அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட கோணத்தினூடாக இவருடைய படுகோணத்தை அதிகரிக்கிற நேரம் அவர் அடைகிற அந்த முழு உட்தரிப்பு அவதி முழு உட்தரிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இவர் நம்ம பார்த்தோம் 48.6 பாகையில இவர் என்ன செய்யறாரு? முழு உட்தரிப்புக்கு உட்படுறார். 48.6 பாகையில முழு உட்தரிப்புக்கு உட்படுறார். அப்ப இதை நான் என்ன சொல்றேன்? 48.5 மருவி போறார். 48.6 என்ன செய்யறாரு? முழு உட்தரிப்பு நடக்குது. அப்ப இந்த மாதிரி. அப்ப இது கிளாஸ் ஆக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்ப நீங்க இந்த முறிவு சுட்டியை நான் மேல இன்னும் கூட்டுறேன்னு சொன்னால் இந்த அவதி முழு உட்தரிப்புக்கான அந்த கோணம் கூடுமா குறையுமா பாப்போம். இப்ப நான் நீர்ல வச்சிருக்கேன். இப்ப நான் இதை கிளாஸுக்கு கொண்டு போறேன். கிளாஸ் சொன்னா 1.5க்கு கொண்டு போறேன். அப்ப 1.5க்கு கொண்டு போனால் இந்த அவதி முழு உட்தரிப்புக்கான அந்த கோணம் அவதி கோணம் கூடுமா குறையுமா பாப்போம். யாரு சொல்றாங்க? குறையும் குறையும். வெரி குட். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா முறிவு சுட்டி கூடுதுன்னா என்ன அர்த்தம் என்றால் முறிகிற தன்மை கூடுது. அப்ப அவருக்கு குறைவான அளவே என்ன செய்யும் போதும். இப்ப நான் என்ன செய்யறேன்? கிளாஸ் எடுத்துக்கொள்றேன். ஓகே, கிளாஸ். இப்ப கிளாஸ் வரக்குள்ள இவருக்கு குறைவான ஒரு கோணம் போதும். அவருடையது 41 எத்தனை அண்ணளவா 42. அப்ப இவருக்கு குறைவான ஒரு கோணமே போதும் மருவி முறிவடைகிறதுக்கு. கிட்டத்தட்ட 42 வரும். 41.8 என்ன கொண்டு வந்ததாக 41.8 4 என்ன 18 41 கொண்டு வந்தது. அப்ப 42 பாகை அண்ணளவா வரும், கிடைக்க வரும். அப்ப 41.8 பாகையில மருவி முறிகிற மாதிரி போறார். அப்ப 41.9
42 பாகையில முழு உட்தரிப்பு நடக்குது. அப்ப 100 கதிர்களும். அதாவது இன்னொன்னு சொல்லணும். முறிவடைகிற நேரம் தான் அதுல மொத்தமா முறிவடையாது. ஒரு 97% முறிவடைஞ்சா 3% பகுதி தரிப்பு நடக்கும். அந்த நீங்க அந்த கோணத்த கூட்ட கூட்ட பகுதி தரிப்படைகிற கதிர்கள் கூடும். இப்ப முழு உட்தரிப்புன்னு வார நேரம் என்ன நடக்குதுன்றால், எத்தன கதிர் வந்ததோ, அத்தன கதிரும் என்ன செஞ்சிருக்கு? போயிருக்கு. அப்ப முழு உட்தரிப்பு நடக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், வார கதிர் அவ்வளவுமே என்ன செய்யும்? அதுல படுகோணம் சமன் தெறிகோணம் என்ற கணக்குல தெறிச்சு போகும். சரிதானே? அவ்வளவும் போகும். எல்லாமே போய்க் கொண்டிருக்கு. 41.48 பாகை தான் நம்ம கணிச்சது. அதான் அக்யூரேட். சரிதானே? அப்ப இங்க 42ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது 12 கல கூடியது. அப்ப 42 பாகையில நான் இது சரியாவும் இல்ல. இப்ப ஒரு குறிப்பிட்ட கோணத்த நான் எடுக்கிற நேரம் அது கொஞ்சம் மாறுது. குயிக்கா கொண்டு போகுது. கை அப்படியே ஓடுது. அப்ப 42 பாகையில இது முழு உட்தரிப்பு நடந்திருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, 100 வீதமான கதிரும் என்ன செஞ்சிருக்கு? தெறிச்சு அங்கால போயிருக்கு. அப்ப முழு உட்தரிப்பு நடக்கிற நேரம் மொத்த கதிரும் என்ன செய்யும்? பட்டு அங்கால தெறிச்சு கொண்டு போகும். ஓகே தானே? அப்ப இங்க முழு உட்தரிப்பு நடந்திருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்னத்த பார்க்க போறோம்? ஓகே. அடுத்தது. இந்த முழு உட்தரிப்பு நடக்கிற நேரம், இப்ப 42 பாகையில ரெட் கலருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கேன். இந்த நிறம், இந்த நிற ஒளி நான் ஒரு பச்சை கலருக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சுனால், இவருக்கு அவதி கோணத்த நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இது பச்சை கலர். சரியானே? இப்ப இந்த பச்சை கலருக்கு நான் என்ன செய்ய போறேன்? அவதி கோணத்த காண போறேன். இது வந்து அவதி கோணம் என்ன வருதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இப்ப நான் இது கிளாஸ் அண்ட் இல்லாம நான் வேறொரு ஊடகம் ஒன்று எடுக்கணும். வேறொரு ஊடகம். இப்ப பச்சை கலருக்குரிய அவதி கோணத்த நான் கவனிக்கிற நேரம் ஓகே. 38.5 38.5 ஓ. முப்பத்தி எட்டு தசம் அஞ்சு ஓகே 38.5ல மருவி முடிவடைகிறார். அது பச்சை. இப்போ எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த கலர் ரெட்டாக இருந்தால், இவரின் பாதை முழு அகத்தரிப்பா அல்லது அவதி நிலையா? இதே போல அவதி நிலையா? அல்லது முறிவடைகிற நிலையா? இது என்ன பாதையா இருக்கும்? ரெட்டாக இருந்தால். ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். ரெட்டாக இருந்தால் இவரின் பாதை என்னவாக இருக்கும்? ஒருக்கா சொல்லுங்க வாரம்.
இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப இந்த பச்சை கலருக்கு 38 பாகையில முழு அர்த்தரிப்பு நடக்குது. சரியானே? அவதி முழு அர்த்தரிப்பு நடக்குது. அவதி தரிப்பு நடக்குது. சரியானே? அவதி முழு உட்தரிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். அப்படித்தான் நான் இப்ப செட் பண்ணியிருக்கேன். ஓகேயானே? அப்ப இப்ப என்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இது வந்து சிவப்பாக இருக்கும்னு சொன்னா, சிவப்பு கலராக இருக்கும்னு சொன்னால், இந்த முறிவின் அளவு, அதாவது முறியிற தன்மை யாருக்கு கூடன்னு சொன்னா, வயலட்டுக்கு தான் கூட. இப்ப என்ட கேள்வி ரெட்டுக்கு முறியிற தன்மை குறைய. அப்ப இடைநிலையில இந்த பச்சை இருக்கு. இந்த பச்சைக்கு அவதி முழு உத்தரிப்பு இங்க 38 பாகையில நடக்குதுன்னு சொன்னால், இந்த ரெட்டுக்கு அந்த அவதி முழு உத்தரிப்பு இவர் பச்சைக்கு நடக்கிற நேரம், அந்த ரெட் கதிர நான் அனுப்பினேன்னு சொன்னால், அந்த கதிர் முறிவடைஞ்சு போகுமா? அல்லது முழு உத்தரிப்பு நடந்து போகுமா? அல்லது இந்த மாரி தான் போகுமா? என்ன மாரி நடக்கும்? ஃப்ரீக்வென்சி இதுல சம்பந்தம் இல்லை. ஃப்ரீக்வென்சி இல்ல. ஃப்ரீக்வென்சி சம்பந்தம் இல்ல. முறிவு சுட்டிய வச்சுக்கொண்டு பார்க்கணும். யாரும் கூட முறியிற தன்மை வச்சிருக்கார். கூட முறியிற தன்மை யாருக்கு இருக்கும்னு சொன்னா, வயலட்டுக்கு இருக்கும். ரெட்டுக்கு குறைவா இருக்கும். அப்ப கூட முறியிற தன்மை பச்சைக்கா, சிவப்புக்காண்டா, பச்சைக்கு தான் கூட முறியிற தன்மை. அப்ப சிவப்பாக இருந்தால் முறியிற தன்மை குறைவா இருக்கும். அப்ப என்ன செய்யும்? முறிவடைஞ்சு தான் போகும். அதாவது மற்ற ஊடகத்துக்கு போகும். அத பார்ப்போம். அப்ப இத நான் சிவப்புக்கு கொண்டு வர நேரம் என்ன நடக்கும்டா? மற்ற ஊடகத்துக்கு போகுது. இந்தா ஓகேயானே? அப்ப முறிவு சுட்டி கூடினது. அதாவது எந்த கதிர் கூட நல்லா முறிவடையுதோ, வயலட் வந்து கூட நல்லா முறிவடையும். அப்ப அவருக்கு முறிவு சுட்டி வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கூடவா இருக்கும். கூடவா இருக்கும். சரிதானே? கூட முறியக்கூடியவர். அப்ப இதுல பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால், நான் என்ன செய்றேன் இத நான் உங்களுக்கு யாரென்று வச்சுக்கொள்றேன். 2மே யார். இப்ப நான் இத வோட்டர்ன்னு எடுத்துக்கொள்றேன். இப்ப பார்ப்போம். இப்ப வயலட் பார்க்குற நேரம், இப்ப பாருங்க, இதே நான் இவருட படுகோணத்த நான் என்ன செய்றேன்டா 40 பாகையா வச்சுக்கொள்றேன்னா, படுகோணத்த 40 பாகையா வச்சுக்கொள்றேன். ஓகே. இந்த 40 பாகை படுகோணத்துக்கு வயலட் வந்து கூடுதலா முறிவடைகிறார். 28.5 பாகை என்ற கணக்குல முறிவடைகிறார். முறிகோணம் வந்து 28.5 பாகை இருக்கு. ஓகேயானே? விளங்குதா? இப்ப இந்த வயலட்ட நான் என்ன செய்கிறேன், நீல நிறத்துக்கு நீலமா கொண்டு வர நேரம், இந்த முறிகோணம் 28.6 பாகையா மாறுது. நீலமா கொண்டு வர நேரம் 28.7 பாகையா மாறுது. பச்சையா வர நேரம் ஓகே. அப்ப இது ரெட்டா வர நேரம் 28.8. அப்ப இங்க 28.5ல வயலட் இருக்குது, முறிகோணம். இங்க ரெட்ல வந்து 28.8 இருக்குது. அப்ப இங்க பார்த்தா, இந்த sin ஐ sin r விகிதம் யாருக்கு கூடவா வரும்ன்னு பார்த்தால், இந்த sin ஐ வந்து எல்லாத்துக்குமே நான் 40 தான் வச்சிருக்கேன். ஆனா, இந்த வயலட்டுக்கு sin ஐன்றது sin rன்றது sin 28.5 இருக்குது. இந்த ரெட்டுக்கு 28.8 இருக்குது. அப்ப sin 28.5க்கு கூட பெறுமதியா? அல்ல sin 28.8க்கு கூட பெறுமதியா? எதுக்கு கூட பெறுமதி? sin 28.8க்கு தான் கூட பெறுமதி. இந்த sin 28.5க்கு அதாவது வயலட்டுக்கு குறைய பெறுமதி. அப்ப sin பெறுமதி குறைவா இருக்கும். அப்ப குறைவுன்னு சொன்னால் முறிவு சுட்டி என்ன செய்யும்? கூடவா இருக்கும். அப்ப வயலட்டுக்கு தான் என்னன்னு சொன்னால் கூடிய முறிவு சுட்டி. அப்ப இத இப்படி பார்க்கிறத விட யாரு கூட விலகல் அடைகிறா? யாரு கூட முறிவடைகிறா? என்று பார்த்தால் வயலட் தான் கூட முறிவடையுது, விலகல் அடையுது. அப்படி என்று சொன்னால், இங்க வயலட்டுக்கு தான் என்ன முறிவு சுட்டி கூட, ரெட்டுக்கு குறைவு. அப்ப இந்த வயலட் என்ற நிறத்துக்கு உரிய அந்த அவதி கோணம்ன்றது ரெட்ட விட குறைவா போதும். குறைவா போதும். அதாவது குறைவான ஒரு பாகையிலே இவர் என்ன செய்வார்? அவதி முழு உட்தரிப்பு அவதி நிலையை அடைஞ்சிடுவார். இப்ப நான் என்ன செய்றேன்னால், மேல இருக்கிறத நான் கிளாஸா மாத்துறேன். கீழ இருக்கிறத யாரா கொண்டு வரேன். இப்ப இந்த வயலட் என்றவர் என்ன செய்கிறார்? அவருடைய அவதி நிலையை பார்த்தோம்னு சொன்னால், இதுதான் அவதி நிலை. 41.1 பாகை. 41.1 பாகையில அவதி நிலைக்கு வாரார். யாரு? இந்த வயலட். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ரெட்டுக்கு 41.1 விட குறைவான அவதி கோணமா? அல்லது கூடிய அவதி கோணமா? குறைவான அவதி கோணமா? கூடிய அவதி கோணம் இருக்குமா? ரெட்டுக்கு
அவதி கோணம் 40 இப்ப வயலட்டுக்கு இருக்கிறது 41.1 பாகை. இப்ப ரெட் வந்து அவதி நிலையை அடையணும் என்று சொன்னால் எத்தனை பாகை படணும்? கூடிய ஓகே வெரி குட். அப்ப இந்த ரெட் வந்து முறிகிற தன்மை குறைவு. அப்ப அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கூடிய கோணம் தான் தேவை அவதி நிலையில அடைகிறதுக்கு. அப்ப ரெட்ன்னு சொல்லி சொன்னால் பாப்போம் எவ்வளவு வருதுண்டு. இப்ப நான் ரெட்டை கொண்டு வாரேன் இந்த மாதிரி இருக்கார். அப்ப இவர் அவதி நிலையை கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும்? 41 விட கூடுதலா இருக்கணும். அப்ப இவருக்கு அவதி கோணம் கிட்டத்தட்ட அவதி நிலையில 41.8 பாகைக்கு வருது. அவர் வந்து 41.1 ஒன்று இருந்தது 41.8. அப்ப ரெட் வந்து முறிகிறது, விலகல் அடைகிறது குறைவு. அப்ப அவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் கூடிய கோணத்தினூடாக பட்டாதான் என்ன செய்வார்? அவதி நிலையை அடைவார். சரியா? அப்ப இது விளங்கிட்டாது கூடியது விளங்கிட்டா விளையுது. அடுத்தது போமா? ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா வெலோசிட்டியை செக் பண்ண போறோம். இவங்களின் வேகம், இந்த ஊடகங்களின் வேகத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா செக் பண்ண போறோம். இப்ப நான் என்ன செய்யறேன்? ரெண்டுமே ஆறா இருக்குது. இன்டென்சிட்டியை பார்த்துட்டோம். ஓகே, இன்டென்சிட்டி என்ன நடக்கும்? முறிகோணத்துக்கு முறிகதிர் இந்த இன்டென்சிட்டிக்கு என்ன நடக்கும்? செறிவுக்கு என்ன நடக்கும்? பகுதி தரிப்படைஞ்சு வார கதிரின் செறிவுக்கு என்ன நடக்கும்? அதை பார்த்துட்டோம். இப்ப நம்ம வேகத்தை அளக்க போறோம். அப்ப இது ரெண்டும் என்ன நடக்குது? இப்ப வேகத்தை அளக்குறாங்க. இது வந்து 1.00 சி. சி என்று சொல்லிச்சுன்னா என்னன்னா வழியில ஒளியின் கதியின் வேகத்தை சி என்று சொல்லுவாங்க. அப்ப சி என்றது 3 × 10 மீட்டர் செகண்ட் -1க்கு சமன். அப்ப இது வழியாக இருக்கிற நேரம் வழியில அவருடைய வேகம் 1.00 சி என்று இருக்குது. சரியானே? ஒண்டா இருக்குது. இங்கேயும் ஒண்டா இருக்குது. அப்ப சிக்கு பதிலா 3 × 10 போட்டீங்க என்றால் பெருக்கப்படும். அப்ப இங்கேயும் உண்டா இருக்கு. அப்ப ஒரே ஊடகம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற ஊடகத்தை நான் நீராக மாத்துறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் நீரிண்ட முறிவு சுட்டி என்று சொல்றது 4/3. சரியானே? 4/3. அப்ப 4/3 சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இங்க இதை எப்படி காண்றது? அதாவது இந்த வழியில ஒளியின் வேகத்தை எப்படி காண்ற இந்த சினரின் விதியை வச்சுக்கொண்டு சொல்ல வடிக்கிட்டால் இங்க இருக்கிற மேல இருக்கிற வழியை எடுத்துக்கொள்வோம். அப்ப வழியில இருக்கிற ஊடகத்தின் அந்த வழியில ஒளியின் வேகம் தர அந்த அங்க இருக்கிற வேகம் தர அவருண்ட தனி முறிவுச்சுட்டி. அப்ப வழியின் தனி முறிவுச்சுட்டி 1. அப்ப இவருண்ட வேகம் இங்க சி. அப்ப 1 தர சி என்றது இங்க இருக்கிற முறிவுச்சுட்டி தனி முறிவுச்சுட்டி தர வேகமா இருக்கும். அப்ப 1 தர சி சமன் 4/3 தர சியா இருக்கும். அப்ப இங்க இவருண்ட வேகம் சி டேஷா இருக்கும். அப்ப இங்க கீழே இருக்கிறவருண்ட வேகம் என்ன வரும்னு சொன்னால் 3/4 இருக்கும். சரிதானே? அப்ப 4/3 சொன்னால் அங்க போனா 3/4 சியா இருக்கும். அப்ப 0.75 சியா இருக்கும். அப்ப நம்ம பார்ப்போம். அப்ப இங்க இவர்றது ஒரு சி, இங்கே இவர்றது 0.75 சி. சரிதானே? அப்படித்தானே கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணுங்களேன்னு இருக்கா. இங்கே தனி முறிச்சுட்டி 1 வேகம் சி. அப்ப இங்க தனி முறிச்சுட்டி 3/4 தர அங்க இருக்கிற வேகம் சி டேஷ். அப்ப சி டேஷ் என்னன்னு பார்த்தால் 3/4 அது சமன் 0.75 சி என்று வரும். ஓகேயா? கிளியர்? ஓகே. இப்ப கிளாஸா இருந்தால் கிளாஸ் சொல்லிச்சுன்னா என்ன? இப்ப நான் கீழே இருக்கிற ஊடகத்தை நான் கிளாஸ் எடுக்கேன். அப்ப 1.5. அப்ப கீழே இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டி என்றது 3/2 மாறுது. அப்ப மேல இருக்கிற ஊடகத்தின் முறிவு சுட்டி 1 தர அங்க இருக்கிற வேகம் சி சமன் இங்க இருக்கிற முறிவு சுட்டி என்ன 3/2 தர சி டேஷ். அப்ப சி டேஷ் வந்து என்ன வருது என்றால் 2/3 வரும். 2/3 என்றால் 0.67 சி என்று வரணும். செக் பண்ணுவோமா? அப்ப இங்க சி யாருக்கு? இங்க 0.67 வரணும். வெரி குட். வருது. கிளியரா? ஓகே தானே? 8 பேர் பாக்கீங்க. யாரு பாக்கன்னு தெரியல. பார்த்தாக்க கொஞ்சம் கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே சரி. அடுத்தது
இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், கீழ இருக்கிறவருட முறிவு சுட்டிய என்னென்று மாத்த போறேன். 1 தசம் இல்ல இப்படியுமே கீழ இருக்கிறவருட முறிவு சுட்டிய நான் என்ன செய்றேன்னு சொன்னால், ஆ 1.22 வைக்கட்டுமா? அது மாறி இப்போ. ஓகே. இல்லாட்டி இருங்க பிரிக்கக்கூடிய மாரி வைப்போம் என்ன? 1.22 வைப்போம். ஓகே. 1.22 வைப்போம். சரி. இப்ப நீங்க சொல்லுங்க. மேல இருக்கிறவருட ஊடகத்திட முறிவு சுட்டி 1 தெரியும் படி. அவருண்ட வேகம் c என்று தெரியும். இப்ப இவரில இந்த ஊடகத்தின் வேகம் என்ன? பாப்போம். யாரு சொல்றான்னு. செய்ங்க பாப்போம். செய்து சொல்லுங்க பாப்போம். அக்யூரேட்டா வருதான்னு பாப்போம். கீழ இருக்கிறவருட ஊடகத்திட முறிவு சுட்டி 1.2. 1.2 என்றால் என்ன அர்த்தம்? 12 × 10. அப்ப 6 × 5. அப்ப 6 × 5 என்று சொன்னால் அங்க என்ன வரும்? 5 × 6 என்று வரும். அப்ப 5 × 6 என்ன? 5 × 6 என்ன? உபைஷாலினி என்ன அது? ஓகே சொல்லுங்க பாப்போம். 5 × 6க்கு என்ன வரும்? 5 × 6 என்ன வரும்? ஆ 0.83 வருமா? ஓகே பாப்போமா? அப்ப இங்க 1 வழியில. இங்க 0.83 வெரி குட். அப்ப இங்க 0.83 வருது. சரிதானே? ஓகே. அப்ப இது வேகம் செக் பண்ணியாச்சு. அடுத்தது ஓகே. அடுத்தது இந்த இன்டென்சிட்டிய பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ற என்னண்ட பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா, இந்த ஒளிச்செறிவு மாதிரி இது ஒளிச்செறிவு. அப்ப ஒளிச்செறிவு என்று வரக்குள்ள அந்த செறிவு எதுல தங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ அந்த அலையின்ட வீச்சத்துல தங்கி இருக்குன்னு பார்த்தோம். அதாவது அந்த ஒரு ஒலியின்ட செறிவு என்று சொல்றது வீச்சத்துக்குள்ள தங்கி இருக்கும். மற்றது அந்த ஒலி என்று வரக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஒலி செறிவுன்றது என்னத்துல இன்னொன்றுல தங்கி இருக்கும்னு சொன்னா, அந்த தூரம் போக 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 அந்த தூரத்தின் வர்க்கத்துக்கு அதாவது ஒரு புள்ளி முதலால ஏற்படுத்தப்படுற அந்த ஒலி அலைகள் ஒலியின் செறிவு ஒரு குறிப்பிட்ட ஆரண்ட தூரத்துல எவ்வளவா இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால் I சமன் P ங்கள் 4πr வர்க்கம். அப்ப I நேர்விகித சமன் 1/r வர்க்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த செறிவு A வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். அதாவது என்ன? வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். அப்ப நம்ம இப்படி எடுத்தோம். எப்படி? A வர்க்கம் நேர்விகித சமன் 1/r வர்க்கம். அப்ப A நேர்விகித சமன் 1/r என்று எடுத்தோம். ஞாபகம் இருக்கு அந்த சமன்பாடுகள். 0.83 தான் அதுக்கு விட. ஓகே. சமன்பாடுகள் ஞாபகம் இருக்கா? இல்லையா? செறிவு என்று சொல்றது வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமனா இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும். இங்க வார 100 வீதமான ஒளிக்கதிர்கள்ல பெரும்பான்மையானது முறிஞ்சு போகுது. பெரும்பான்மையானது என்ன செய்யுது? பெரும்பான்மையான முறிஞ்சு போது ஒரு கொஞ்சமானது என்ன செய்யுது? பகுதி தெறிப்படையுது. இப்ப இந்த செறிவின் அடிப்படையில பார்த்தால், யாருக்கு எங்க கூட செறிவா இருக்கும்னு சொன்னா, செறிவுடைய கதிரா இருக்கும்னா, இங்க தான் கூட செறிவா இருக்கும். அப்ப இவருண்ட வீச்சம்த்த பார்த்தீங்கன்னா, பயங்கர கூடவா இருக்குது. பாருங்க வெற்றிய கூடவா இருக்குது. வீச்சம் கூட, செறிவு கூட. இப்ப இங்க முறிவடைஞ்சு போறவருண்ட அந்த வீச்சத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர விட கொஞ்சம் குறைவா இருக்கும். எப்படியும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்? இப்ப அளவ பாவமே, இன்டென்சிட்டிய பாவம். இன்டென்சிட்டி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 100 வீதம் கதிர் வார இடத்த 97.97 வீதமான கதிர் என்ன செய்யுது? முறிவடைஞ்சு போகுதுன்னு சொன்னா, முறிவடைஞ்சு போறவருண்ட அந்த செறிவு, வீச்சம் என்ன செய்யுது? கிட்டத்தட்ட அண்ணளவா சமனா வருது. செறிவு. ஒளிச்செறிவுன்றது சமனா வருது. ஏன்டா வீச்சத்துல தங்கி இருக்கு. I என்றது நேர்விகித சமன் A வர்க்கம். வீச்சத்துக்கு தங்கி இருக்குது. I நேர்விகித சமன் A வர்க்கம். வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன் I. அப்ப அங்க 100 வீதமான கதிர் இருக்கிற இடத்திலேயும் 97.97 வீதமான கதிர் இருக்கிற இடத்திலேயும் என்ன செய்யுது? ஒரே அளவான வீச்சத்தை கொண்டிருக்க. அந்த பகுதி தெறிப்படைஞ்சு போற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க செறிவு குறைவு. அப்ப என்ன நடக்கும்? செறிவு குறைவு. அப்ப எத்தனை வீதமான கதிர்? 2 வீதமான கதிர் போகுது.
அப்ப நான் எடுத்துக்கொள்றேன். இவரை தூக்கி கொண்டு நான் இங்க கொண்டு வச்சு பார்த்தா அவருடைய வீச்சத்தை பாருங்க அப்போ எப்படி இருக்குது. மிக குறைவா இருக்குது. ஓமா இல்லையா? அப்ப செறிவு குறைஞ்ச கதிர்களுக்கு அந்த வீச்சம் வந்து குறைவா இருக்கும். செறிவு கூடின கதிர், இந்த முறி கதிர் கிட்டத்தட்ட அவர் 100% கதிர். அப்ப அங்க கூடவா இருக்கும். சரிதானே? அப்ப குறைந்த அளவான கதிர் போறதுக்கு போறார் இங்க. இங்க கூடிய அளவான கதிர் போறார். சரிதானே? ஓகே. ஆ வேற என்ன? வேற அவ்வளவுதான். அப்ப இன்றையோட இன்றைய கிளாஸ் வந்து மொழி முறிவு பார்த்தோம். சரிதானே? அப்ப பெரும்பான்மையானது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி விளங்கலாட்டி ஒருக்கா நீங்க என்ன செய்யுங்க, இந்த ரெக்கார்டிங் அப்படியே இருக்கும். திருப்பி ஒருக்கா பார்க்கலாம். எதுவும் டவுட்ன்னு சொன்னா அந்த இதுல கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அதே வீடியோல கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இன்னொரு அடுத்த சண்டே வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அரியத்துல செய்வோம். அரியத்துல சிமுலேஷன் செய்வோம். இன்றைய கிளாஸ் ஓகே என்று நினைக்கிறேன். இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம படிக்கிறது வந்து சும்மா தியரி வைஸா படிச்சுட்டு போறது மட்டும் இல்ல. என்ன சொல்றேன், இப்ப எம்சிக்யூ கேள்வின்னு சொன்னா கூற்று கேள்வி எல்லாம் வரும். அப்ப இந்த கூற்று கேள்வி எல்லாம் செய்யற நேரம் உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கணும். என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப படிப்பிக்கிற நேரமே இந்த முறிவடைகிற கதிரில கொஞ்சம் பகுதி தரிப்படைஞ்சு போகும் என்று சொல்லியிருக்கணும். அதே மாதிரி உறிஞ்சப்படும் என்றும் சொல்லியிருக்கணும். அந்த பகுதி தரிப்படைஞ்சு போற கதிர்கள் படுகோணம் அதிகரிக்கும் என்றும் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும். சில கேள்விகள்ல கூற்று கேள்விகள்ல அதெல்லாம் கேட்டு வச்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க நினைப்பீங்க ஊடகத்துல இருந்து ஊடகம் இன்னொரு ஊடகத்துக்கு இந்த ஊடகம் போற முறிவடைகிறார், அப்ப எல்லா கதிரும் முறிவடைஞ்சு போகுதுன்னு இல்ல. சரிதானே? நீங்க படிக்கிற நேரம் தெளிவா படிச்சுட்டு போகணும், விளங்கி படிக்கணும். இப்ப ஓரளவு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அப்ப இனி அந்த தியரியில இருக்கிற விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் திருப்பி இன்னொரு தரம் படிச்சீங்கன்னு சொன்னா இன்னும் கிளியரா வரும். சரிதானே? ஓகே. அப்ப இன்றையோட நம்ம இதோட என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இதை முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த சண்டே நம்ம அரியத்துல என்ன செய்வோம், சிமுலேஷன் செய்வோம். சரியா? ஓகே தானே? கிளாஸ் எப்படி? மற்றது முடிஞ்ச அளவு மற்ற யாரும் இது தேவைப்படுமோ தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். என்னோட இந்த கிளாஸுக்கு வராங்க மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை. சரிதானே? ஓகே. அப்ப இதோட முடிப்போமா? சரி. பாய். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. சரிப்பா. ஓகேயா? பாய். தேங்க்யூ தேங்க்யூ. சரி.